அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு 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 அல்லாஹ். அல்லாஹ்வின் கருணையினால் இன்று 29வது ஜுசுவிலே ஒரு சூரா முடிந்திருக்கிறது. முல்க் என்கிற சூறாவை அல்லாஹ் முடித்து தந்திருக்கிறான். இன்று ஓதப்பட்ட அந்த முக்கால் ஜுசுவிலே தஹ்ரீம் என்கிற ஒரு சூறா, அந்த சூறாவினுடைய கடைசி ஒரு 3 ஆயத்துகளை நாம் பார்க்கிறோம். அந்த 3 ஆயத்துகளிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஈமான் கொண்டவர்களுக்கும் ஈமான் கொள்ளாதவர்களுக்கும் நபிமார்களுடைய மனைவிமார்களை உதாரணம் காட்டுகிறார். அதற்கு அல்லாஹ் சொல்கிறான், வரபல்லாஹு மஸலல் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹின் வ இம்ரஅத லூத். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 ஆண்டுகள் தப்லீக் பிரச்சாரம் செய்தார்கள், ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்ததே முதல் முட்டுக்கட்டை அவரது மனைவிதான். அல்லாஹ் அதை குர்ஆனிலே சொல்கிறான். இரண்டாவது, ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய லட்சியங்கள் எல்லாம் வீணாகுவதற்கு காரணமாக இருந்ததே லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மனைவிதான். இந்த 2 பேரையும் அல்லாஹ் முதல் ஆயத்திலே சொல்கிறான். இந்த 2 பேரும் தன்னுடைய கணவரான, அதுவும் நபியாக, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருக்கிறார்கள், ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருக்கிறார்கள். தன்னுடைய கணவர் நபியாக இருந்தும், அந்த நபியோடு சேர்ந்து படுத்திருந்தும், சேர்ந்து அமர்ந்திருந்தும், சேர்ந்து உணவு உண்டிருந்தும், சேர்ந்து ஒரே குடும்பத்தில் இருந்தும், அவர்கள் அந்த நபிக்கு ஹிலாஃபாக அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? கானதா தஹ்த அபதைனி மின் இபாதினா சாலிஹைனி. சாலிஹான நம்முடைய 2 அடியார்களுக்கு மனைவியாக இருந்து ஃபஹானதாஹுமா, அந்த 2 பேருக்கும் துரோகம் செய்தார்கள் என்று அல்லாஹ். என்ன துரோகம் செய்தார்கள் அந்த 2 பேரும்? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி கொண்டு வருகிற ஜிப்ரீல் திடீரென வஹியை கொண்டு வரவில்லை, நீண்ட நாட்களாக வஹி வரவில்லை. அப்பொழுது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரப்பிடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், வஹி வரவே இல்லையே, என்ன ஆனது? அல்லாஹ் சொன்னான், வஹியை நான் அனுப்பி கொண்டுதான் இருக்கிறேன், ஆனால் ஜிப்ரீல் உங்கள் வீடு வரையிலும் வந்துவிட்டு திரும்ப வந்து விடுகிறார், உங்களை சந்திக்க அவரால் முடியவில்லை. காரணம், வீட்டுக்குள்ளே ஒரு சின்னதொரு கொட்டரை இருக்கிறது, சின்னதொரு மாடம் இருக்கிறது, அதை பூட்டி உங்களது மனைவி வைத்திருக்கிறார், அதை திறந்து பாருங்கள், அதுதான் ஜிப்ரீல் வருவதற்கு தடையாக இருக்கிறது. உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதை திறந்து பார்த்தால் உள்ளே ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த சிலைக்கு பூச்சுடப்பட்டிருக்கிறது, அந்த சிலைக்கு மேலே சந்தனம் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த சிலையை அதை திறப்பதும், அந்த சிலை இடத்திலே வேண்டுவதும், அந்த சிலையை நம்புவதுமாக அந்த மனைவி இருந்திருக்கிறார். யாருடைய மனைவி? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மனைவி. உலகத்திலே ஒரு மனிதனது லட்சியங்கள் பாழாவதற்கு, அவனுடைய முன்னேற்றங்களுக்கு தடையாக இருப்பதே மனைவி என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அந்த மனைவி மட்டும் மார்க்கமுள்ளவளாக அமைந்து, கணவனுடைய மதிப்பை உணர்ந்தவனாக இருந்து, அந்த கணவனுக்கு ஒத்தாசையாக அவள் அமைந்து விட்டால் பிறகு அவன் சிகரம் தொடுவதை யாராலும் தடுக்க முடியாது. அப்படி மட்டும் இல்லை என்றால் அவன் எவ்வளவுதான் உயர்ந்த லட்சியத்தோடு இருந்தாலும் சறுக்கி சறுக்கி விழுவானே தவிர அவனால் முன்னேறவே முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், அந்த 2 பெண்களும் துரோகம் செய்தார்கள் என்கிறான். துரோகம், அந்த கிதாபிலே எழுதுகிறார்கள், துரோகம் என்றால் ஜினா செய்தார்கள் என்று அர்த்தமல்ல. ஒரு நபியின் மனைவியை ஜினா செய்யும் அளவுக்கு ஒரு பெண்ணாக இருந்து அந்த பெண்ணோடு வாழும் வகையில் அல்லாஹ் ஆக்க மாட்டான். அவர்கள் செய்தது என்ன நோக்கத்துக்காக
நோக்கமாக கணவர் வந்தாரோ அந்த நோக்கத்துக்கு மாறாக நடந்தார் மனைவி. எனவேதான் ஜிப்ரீல் வரவில்லை. உடனே மனைவிக்கே தெரியாது. அதை திறந்து உள்ள இருக்கிற சிலையை எடுத்து அப்புறப்படுத்தி அதை கிணற்றிலே ஆற்றிலே போட்ட பிறகுதான் ஜிப்ரீலின் வருகை மீண்டும் தொடங்கியது. பிறகு கடுமையான வெள்ளப்பெருக்கு. அந்த வெள்ளத்திலே மூழ்கி விடுவோம் என்பதை எச்சரிக்கிறார்கள். வெள்ளம் வந்து கொண்டிருக்கிறது. தன் மகனை பார்த்து சொல்கிறார்கள், கனான் என்கிற மகனை பார்த்து, மகனே நீ சீக்கிரத்தில் ஏறிக்கொள், கப்பலிலே ஏறிக்கொள் என்கிறார்கள். அந்த கனான் தந்தையின் சொல்லை விட தாயின் சொல்லைத்தான் மதிப்பார்கள். எனவேதான் தாய் சிறந்தவளாக இருக்க வேண்டும். அவளது நடை, உடை, பாவனை அனைத்தும் சிறப்பாக இருக்க வேண்டும். பேச்சு, அவளது எண்ணம், அவளது உணர்வு அனைத்தும் உயர்வாக இருக்க வேண்டும். அவைகள் எல்லாம் பிள்ளைகளிடத்திலே பிரதிபலிக்கும். உடனே கனானை பார்த்து சொன்னார்கள், கப்பல் வந்து விட்டதப்பா, ஏறிக்கொள். உடனே அவன் யாரை பார்க்கிறான்? தன்னுடைய தாயை பார்க்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனைவியை பார்க்கிறான். என்ன ஏற சொல்கிறாரே, ஏறலாமா? தந்தை தானே, அந்த சொல்லை நான் ஏற்கவா? உடனே அந்த மனைவி, வேண்டாம், அவர் சொன்னார் ஏறாத, ஏற வேண்டாம். தனது செய்கையினால் தன்னுடைய தலையை அசைத்து ஏறாதே என்று சொல்லிவிட்டார். உடனே மகனும் ஏறவில்லை, அந்த மனைவியும் ஏறவில்லை. வஹால பைனஹுமல் மௌஜு ஃபகான மினல் முகரகீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த ரெண்டு பேரும் தன் கண்களால் சாடையால் பேசிக் கொள்கிறார்கள். அதற்குள்ளாக ஒரு பெரியதொரு அலையை நாம் அனுப்பினோம். அந்த அலை அடங்கும் போது இருவரும் காணாமல் போயிருந்தார்கள். அல்லாஹ் சொல்றான். இனி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனைவி என்ன செய்தார்? ஒன்று, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி சிலையை வணங்கினார். அது மட்டுமல்லாமல் யார் யாரெல்லாம் ஈமான் கொள்கிறார்கள், யார் யாரெல்லாம் ரகசியமாக வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறார்கள் என்கிற தகவல்களை ஊரில் உள்ள மக்களிடத்திலே கொண்டு போய் சொல்வது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் மனைவியின் வேலையாக இருந்தது. எனவேதான் துரோகம் செய்தார் என்றெல்லாம் சொல்கிறார். இனி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி என்ன செய்தார்? லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள், அவர்கள் சில நேரங்களில் உண்மையிலேயே விருந்தாளிகளாக இருப்பார்கள். சில நேரங்களில் மலக்குகள் வாலிப தோற்றத்திலே வருவார்கள். அந்த ஊரே கெட்டு போய் கிடந்தது. எங்களுக்கு பெண்களே வேண்டாம், எங்களுக்கு வாலிபர்கள் மட்டும் கிடைத்தால் போதும் என்று அவர்கள் அலைந்து கொண்டிருந்த நேரத்திலே லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவி லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு துரோகம் செய்தார். என்ன துரோகம்? ஊருக்குள்ளே சென்று என் வீட்டுக்கு 2 விருந்தாளிகள் வந்திருக்காங்க, என் வீட்டுக்கு 2 வாலிபர்கள் வந்திருக்காங்க என்று தகவலை சொல்லி அந்த ஊரில் உள்ள மக்களை அழைத்து வந்து மிகப்பெரிய தர்ம சங்கடத்துக்குள்ளாக்கினார். எனவே என்னுடைய சாலிகான 2 அடியார்களுக்கு மனைவியாக இருந்து துரோகம் செய்துவிட்ட காரணத்தால் அவர்களுக்கு வருகின்ற தண்டனையை நபியாக இருந்தும் கூட தடுக்க முடியவில்லை. அல்லாஹ் சொன்னான், கானதா தஹ்த அபதைனி மின் இபாதினா சாலிஹைனி ஃபஹானதாஹுமா ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷைஆ வகீல தஹுலன் நார மஅத்தாஹிலீன். நாம் அந்த 2 பெண்களை பார்த்து சொன்னோம், நீங்கள் நபியின் மனைவியாக இருக்கலாம், ஆனால் அந்த நபியினால் உங்களுக்கு வருகின்ற தண்டனையை தடுக்கவோ தடை செய்யவோ அதை வேறு பக்கம் திருப்பவோ எனக்கு முடியாது. நமது தண்டனை வந்தே தீரும், நரகத்துக்குள்ளே போய்விடுங்கள் என்று நாம் சொன்னோம் என்றெல்லாம் சொன்னார். அப்படி என்றால் ஒரு நபியின் மனைவி என்கிற காரணத்தால் அந்த மனைவிக்கு அந்த நபி சப்போர்ட் பண்ண முடியாது. அல்லாஹ் காட்டுகிறான். பிறகு அடுத்த ஆயத்திலே சொல்கிறான், முஃமினான மனிதர்கள், ஈமான் கொண்டு வாழுகின்ற மனிதர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? وَضَرَبَ اللَّهُ مَثَلًا لِلَّذِينَ آمَنُوا امْرَأَتَ فِرْعَوْنَ. ஃபிர்அவுனுடைய மனைவியை அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். அவனோ ஃபிர்அவுனாக இருக்கிறான், அவனோ தன்னை ரப் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவனுடைய மகளுக்கு தலைமுடி சீவுகின்ற ஒரு பொறுப்பை ஒரு பெண்ணிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அந்த பெண்மணி தலை சீவி கொண்டிருக்கிற போது
கையில் இருந்து சீப்பு தவறி கீழே விழுந்து விட்டது. உடனே குனிந்து அந்த சீப்பை எடுக்கிற போது மூசாவின் ரப்பே என்று அழைத்து விட்டார். மூசாவின் ரப்பே என்றார். அடே, என்ன நீ மூசாவினுடைய ரப்பை அழைக்கிறாய்? என் தந்தையை நம்பவில்லையா? அடியோ என அடிக்கிறாள். பிறகு தன் தந்தை இடத்தில் சொல்கிறாள். அந்த தந்தை 2 கைகளையும் கட்டி அந்த 2 கைகளிலும் ஆணி அடித்து 2 காலுக்கு மேலே காலை வைத்து ஆணி அடித்து அந்த பெண் பெற்றெடுத்த 2 குழந்தைகளை அந்த தாய்க்கு முன்பாகவே கண்கள் பார்க்க கொலை செய்து அந்த குழந்தையை அந்த தாயின் மடியிலேயே படுக்க வைத்து இறந்த ரத்தம் மேலே சிந்துகின்ற வகையிலே படுக்க வைத்து கடைசியாக அந்த தாயையும் கொலை செய்து விட்டார். இதை கொண்டு போய் தன்னுடைய மனைவியிடத்திலே பெருமையாக சொன்னான் ஃபிரௌன். இன்று நான் என்ன செய்தேன் தெரியுமா என்று கேட்டான். என்ன செய்தாய் என்று கேட்டார். இப்படி நான் ஒரு கொலையை செய்தேன். வெட்கமில்லை உனக்கு? ஒரு சின்ன குழந்தையை கொன்றாயே உன் கைகளால். அதுவும் அந்த பெண்ணை அந்த பெண் பார்க்க கொலை செய்திருக்கிறாயே. வெட்கம் கெட்டவனே, கொஞ்சமாவது ஈவி இறக்கம் உனக்கு இருக்கிறதா என்று கேட்டு விட்டார். உடனே அப்படி என்றால் நீயும் கூட என்னை நம்பாமல் தான் இருக்கிறாயா? நீயும் கூட அந்த மூசாவினுடைய ரப்பை தான் நம்பிக்கொண்டிருக்கிறாயா? இதே உனக்கு வைக்கிறேன் என்று சொல்லி அரண்மனையை கூட்டி அனைவரையும் கூட்டி என் மனைவி விஷயத்தில் உங்கள் கருத்து என்ன என்று கேட்கிறார். மிக நல்ல மனைவி, மிக சார்ந்த சுரூபமுள்ள மனைவி உங்களுக்கு அமைந்திருக்கிறார் என்று எல்லோரும் புகழாரம் சொல்ல, இல்லை இல்லை, அவள் புகழுக்கு தகுதியானவள் அல்ல, அவள் கடுமையாக தண்டிக்கப்படுவதற்கு தகுதியானவள். அவளை கொண்டு வாருங்கள். ஏற்கனவே எப்படி அந்த பெண்ணை கொலை செய்தோமோ அதே போன்று இந்த பெண்ணையும் கொலை செய்தார். இது எனக்கு மனைவி அல்ல, எனக்கு எதிரானவள். உடனே அந்த பெண்ணுக்கு ஆசியா என்று பெயர். அந்த பெண்ணை கடுமையாக துன்புறுத்தி வெயிலில் நிற்க வைத்து அந்த உடலில் உள்ள மேல் தோலை மட்டும் சீக்கிறார். அவ்வளவு கூர்மையான கத்தி கொண்டு மேல் தோலை மட்டும் சீத்து வெயிலிலே நிற்க வைத்து கடைசியாக ஒரு கல்லை மேலே உருட்டி விட சொல்கிறார். யாருக்கு மேலே? தன் மனைவிக்கு மேலே. அந்த கல் மேலே விழப்போகிறது. விழக்கூடிய நேரத்தில் அது விழுவதற்கு முன்பாக ஒரு துவா ஒன்றை கேட்கிறார்கள். அந்த துவாவை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறார். என்ன துவா செய்தார்கள்? இறைவா, இதோ உயிர் பிரிய போகிறது ரப்பே, உனக்கு அருகாமையிலே. எப்படி கேட்கிறார்கள்? சுவனத்திலே எனக்கு ஒரு வீடு வேணுங்க கேட்க. சுவனத்திலே எனக்கு ஒரு வீடு. அந்த வீடு எங்க இருக்கணும்? உனக்கு அருகாமையிலே இருக்கணும். ரப்பி பினிலி இந்தக்க உனக்கு அருகாமையிலே பைத்தன், ஒரு வீடு வேணும். வெறும் சுவனத்துல ஒரு வீடு அல்ல, முதல்ல உனக்கு நெருக்கத்தில் நான் இருக்கணும். அந்த நெருக்கத்துல வீடும் இருக்கணும். பிறகு ஃபிரௌனிடம் இருந்தும் அவனுடைய தீமையில் இருந்தும் அவனோடு இருக்கக்கூடிய அநியாயக்காரர்களிடமிருந்தும் என்னை பாதுகாத்துடப்பே கேட்டபோது அந்த கல் மேலே விழுந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அவர்களது கண்களிலே சுவனத்தில் அந்த பெண் கேட்ட வீட்டை அல்லாஹ் காட்டினான். சுவனத்திலே நீ இங்கேதான் இருக்க போகிறாய் என்று வீட்டை காட்டினான். அந்த வீட்டை பார்த்து கொண்டிருக்கவே ரூஹு பிரிந்து விட்டது. அந்த கல் வந்து விழுந்தது ரூஹு பிரிந்த ஜடலத்தின் மீது. அந்த பெண்ணின் மீது விழுகவில்லை, ஆசியாவின் மீது விழவில்லை. ரூஹு பிரிந்து விட்டது. பிரிந்து விட்ட ஜடலத்தின் மீது, அந்த புனிதமான உடலின் மீது விழுந்தது. அல்லாஹ் சொல்கிறான், அவன் ஃபிரௌனாக இருந்த காரணத்தால் நாம் அந்த பெண்ணை உதறவில்லை. அந்த பெண்ணின் உள்ளத்திலே ஈமான் இருந்தது, எனவே நாம் உயர்த்தி விட்டோம் என்கிறார். இதே கொண்டுதான் மரியமையும் உயர்த்தினோம். அதற்கடுத்த ஆயத்திலே சொல்கிறார், அந்த மரியம் பத்தினி பெண்ணாக இருந்தார், நாம் அந்த பெண்ணுக்கு குழந்தையை தந்தோம். அதனால் ஏற்பட்ட கேவலங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டார். அதற்கு பிறகும் தன் மகனை தானே ஈமான் கொண்டு, எனது மகன் நபிதான் என்று ஈமான் கொண்ட முதல் பெண்மணி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எனவே அந்த பெண்மணி வழிபடக்கூடிய பெண்களிலே ஒருவராக இருந்தார் என்று புகழுகிறார். இந்த ஆயத்துக்களை எல்லாம் வைத்து ஒரு சின்ன செய்தியை சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபாத்திமா இங்கே வா என்றார்கள். யார் ரசூலல்லாஹ்? அலியே இங்கே வா. யார் ரசூலல்லாஹ்?
தன்னுடைய சொந்தம் பந்தம் எல்லாரையும் அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், உங்களுடைய கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷாவை பார்த்து சொன்னார், ஆயிஷாவே உம்முடைய கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாத்திமா உன்னுடைய தந்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலியே உம்முடைய மாமனார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை கியாம நாளில உங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப உதவியா இருப்பேன்னு நினைச்சிடாதீங்க. நாளை கியாம நாளிலே மஹ்ஷரிலே நான் வந்து உங்களை காப்பாத்திடுவேன், அந்த தைரியத்தோட இந்த உலகத்தில் இருக்காதீங்க. உங்களுக்கானதை நீங்களே சம்பாதித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கான அமல்களை நீங்களே செய்து கொள்ளுங்கள். நாளை கியாம நாளையில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை இந்த உலகத்திலேயே நீங்கள் அமல் செய்து கொள்ளுங்கள். என்னை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். நான் இந்த உலகத்தில் வைத்து உங்களுக்கு நான் என்னென்ன தரணுமோ அதெல்லாம் கரெக்டா தந்துடுவேன். நாளை கியாம நாளையில என்ன நம்பிக்கிட்டு இங்க எந்த அமலும் செய்யாம உட்கார்ந்துடாதீங்க. செய்ய வேண்டிய அமல்களை மிகச் சரியாக செய்து கொண்டிருங்கள். அதையும் தாண்டி ரப்பு எனக்கு அனுமதி தந்தால் உங்களுக்காக நான் சிபாரிசு செய்வேன் என்றார்கள். இதுதான் நமக்கு கிடைக்கின்ற படிப்பினை. எனவே நமக்கான அமல்களை, நமக்கான நன்மைகளை, நமக்கான சுவனத்தை நாமே தயாரிக்க வேண்டும். நாமே அதை ரிஜிஸ்டர் செய்ய வேண்டும். நாமே அதற்கான தங்குதரிப்புகள் செய்ய வேண்டும். எவரையும் நம்பி அது பிரயோஜனமாக இருக்காது. என் மகன் எனக்கு நன்மை அனுப்புவான், என் சொந்தம் எனக்கு நன்மை அனுப்புவார்கள், எனது பந்தங்கள் என்னை தேடி வருவார்கள். இல்லை இல்லை, எனக்குள்ளதை நானே தயாரிக்க வேண்டும். என் கபர் வாழ்க்கை எனக்கு, எனது மஹ்ஷர் வாழ்க்கை எனக்கு, ரப்பை சந்திக்க போவது நான். எனக்குள்ளதை நான் தயாரிக்க வேண்டும். இந்த எண்ணம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை நமக்கு அருளி இருக்கிறார். துணி தமிழ் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ்